ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சுரக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். என்னென்னு நான் சொல்லிட்டா? வெங்காயம், தக்காளி, புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இல்லைன்னா நீங்கள் பூண்டு கூட எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் ஓகே, நீங்கள் பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பூண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு சொரக்காய் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லேயும் இருக்குது, ரவுண்ட் சைஸ்லேயும் இருக்குது, பாட்டில் மாதிரியும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சின்ன சைஸு கொடை மாதிரி இருக்கும்ல, குட்டியாக, அந்த சைஸு சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். அது எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்சனால அதை அப்படியே பிச்சுட்டு வந்து அதை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் நான் ஒவ்வொன்று சொன்னேன் இல்லைங்க, அதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி 2, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். எங்கடா புளியும் வரமிளகாவையும் காணோன்னு பார்க்குறீங்களா? எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா? வரமிளகா ஒரு 2, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி சைஸில் தான் நான் வந்து சுரக்காவை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. நான் பண்ணியிருக்க மாதிரியே ரொம்ப சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு வானியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதோடையே கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ப்ரௌனிஷாக ஆகணுங்க. ப்ரௌனிஷாக ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வணங்கிடும். உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தென் அதுக்கு அப்புறம் நம்ம 2 தக்காளியை நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சுரக்காய் செய்கிறீங்கனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு, வேணும்னா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நிறையா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் சுரக்காவை எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கு முன்னாடி புளியும் அதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கலரி பாருங்கள். ஃபஸ்ட்டு சுரக்காவை எடுத்து வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி, சூடான சாதம் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. நல்லா வேகட்டும், தண்ணி நல்லா சுண்டட்டும். எடுத்து ஒரு மத்த வச்சு கடைஞ்சி சாப்பிட்டாலும் சரி, அப்படியே கரண்டிலேயே மசிச்சு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் எதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன்னா, வீட் ஃப்ளாரை மாவு மாதிரி கரைச்சி அதோடு தான் சாப்பிட போகிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.